மயில் வாங்கினதுக்கு அப்படியே வந்து நிற்கிறாங்க. என்னப்பா மகேஷ் வந்து இங்கே இருக்கான், நீ தான் பத்திரமா பார்த்துட்டு இருக்கியா? சரி ஓகேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நாயகன் வந்து மயில் வாகனத்துக்கிட்ட ஒரு ரகசியத்தை வந்து சொல்கிறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. மயில் வாகனம் வந்து கார்த்தியை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க. நல்ல வேலைங்க, நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து சமாளிச்சிங்க, இல்லாட்டி என்னத்துக்கு ஆகுறதுங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, ஓகே ஓகே, நான் இப்போ உங்களை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரேவதி, நம்ம மயில் வாகனம், கார்த்தி 3 பேர் வந்து ஜம்முன்னு காரில் உட்காந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இவர் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கார்த்திகிட்ட கேட்கும்போது, இவர் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லதுன்னு ரேவதிக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே கேஷுவலாக வந்து, இப்போ என்ன மகேஷ் இருக்கிற இடத்துக்கு தானே போகிறோம், பார்த்தியா நம்மளை விட இவர் தான் வந்து புத்திசாலி, இப்போ தெரியுதா நான் எதுக்கு இவர்கிட்ட சொல்லணுன்னு? ஏன்னா இனிமேட்டு அவர் தான் வந்து மகேஷை நல்ல விதமாக பார்த்துக்க போகிறாரு. ஓ, மகேஷை தான் பார்க்க போகிறோமா சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க. போனோன்னே, என்னப்பா இவன் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரெடி ஆகிடுவான், இவனை வந்து ஒப்படைக்க வேண்டியதான் மாயா கிட்ட. மாயா கிட்ட ஒப்படைச்சா அவங்க 2 பேரும் வந்து எங்கேயாவது வேறு ஊருக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களாம் அப்படியெல்லாம் வந்து போக மாட்டாங்க. திருப்பி வந்து நான் யாருன்னு காட்டுறேன்னு சிலம்போ, நீ எப்படி இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி திருப்பி ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் யோசனையாக இருக்குங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படியோ இவனை எப்படி இருந்தாலும் மாயா முன்னாடி வந்து ஒப்படைச்சிட்டா எல்லாத்துலேருந்து நம்ம நிம்மதியாக வந்து தள்ளி நிற்க வேண்டியதான் ஒரு 6 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து கோயில் விவகாரத்தில் எல்லாத்துலேயும் வந்து பாட்டியோட ஆசையும் நிறைவேற்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம மயில் இதை கேட்டோன்னே, என்னங்க சொல்கிறீங்க, இன்னும் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. என்னப்பா இருக்குது, துர்காவுக்கு நல்ல விதமாக வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு, அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணி வைக்க வேண்டியதானே? இல்லைங்க, அதில் தான் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா இன்னும் உங்களுக்கு தெரியாதுல்ல, துர்காவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது, துர்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன சொல்கிற? அப்போனா நம்ம சின்னத்தை வந்து சொன்னாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க, அன்னைக்கு அந்த விஷயம் உண்மையிலே உண்மை தான், நாங்கள் தான் வந்து சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சிலம்போ சொல்கிற, இதெல்லாம் எப்படி வந்து சமாளிக்க போகிறோம்? மாப்பிள்ளை யார், திடீர்னு எப்படி கல்யாணம், எனக்கு ஒன்றும் புரியலையே. அவள் லவ் பண்ணியிருக்கா. என்னது, துர்கா லவ் பண்ணியிருக்காளா? அதுவும் சாமுண்டேஸ்வரி வீட்டிலேருந்து இருந்துக்கிட்டா? இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே சிலம்போ. என்னங்க, நான் சொன்னால் நம்ப மாட்டிங்களா? நீ சொன்னால் நம்ப மாட்டேன்லாம் சொல்ல, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? கல்யாணம் நடந்தது எனக்கே தெரியாது, அப்புறம் அவளாம் வந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? வெளியில் எதுவுமே சொல்லவே இல்லை, நான் தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன் மாமான்னு சொல்லி ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, யார் தான் மாப்பிள்ளை? வேற யாருமே இல்லை, நவீன் தான். என்னப்பா சொல்கிற? நவீன் நம்ம வீட்டு பையன், அவன் தம்பி தங்கமான பையன். ஆனால் எத்தனை வாட்டி வந்து காதலை சொல்லியிருப்பா, அப்போல்லாம் ஏற்றுக்கல. அப்புறம் என்னாச்சு, புதுசாக வந்து பொண்ணை வந்து பார்க்க போகிறேன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொன்னாங்களே நிச்சயம் பண்ணலான்னு முன்னாடி. ஆமாம், அன்றைக்கி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சரி, நான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு தான் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன். அப்போ தான் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. சரிப்பா, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆல்ரெடி நீ யார் எப்பேற்பட்டவங்கிற விஷயம்லாம் தெரியாத வரைக்கும் தான் நம்ம குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். உன்னை பற்றி இருக்கிற விவகாரம் வந்து தெரிஞ்சிச்சுனாலே அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உன் மேலே என்னப்பா பாரம் வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே மூட்டையெல்லாம் வந்து அதிகமாக தூக்குனா சுமக்க முடியாது தம்பி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கஷ்டமான விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் எல்லாருமே என் குடும்பமாச்சு, என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனா நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அது எவ்வளோ சுமையாக இருந்தாலும் பாரமாக இருந்தாலும் அதை நான் தாங்கி தான் தீருவேன். இப்போதைக்கு துர்கா பிரச்சனையும் நான் நல்லபடியாக வந்து அமைதியாக வந்து எந்த விதத்துலையும் யாருக்கும் சேதாரம் ஆகாமல் நான் வந்து அமைதியாக வந்து ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சரிப்பா, இதெல்லாம் சொன்னாலே எனக்கு பாட்டமாக இருக்குது. ஏன்னா இது எல்லாம் சந்திரகலாக்கும் தெரியும்னு சொல்கிறேன். அவங்க எந்த சந்தர்ப்பத்தில் நம்மளை கவுக்கணுன்னே பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ விஷயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து எப்படிப்பா வந்து மாற்றுறது? அவங்க தான் இந்த கல்யாணத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. துர்கா எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. சின்னத்தியோட திட்டத்தை நானே இப்போ சொல்லிடுறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து உன்னோட மாப்பிள்ளை தான், பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல துர்கா அமைதியாக இருந்துட்டானா அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரியே வந்து என்ன சொல்கிறான்னு தெரியாது. ஏன்னா அவங்க செமையாக வந்து கோவப்படுவாங்க. சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், இப்போ எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சு தான் ஆகணும். சரி கார்த்தி, உண்டு இல்லைன்னு பார்த்துக்கலாம், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலம்பத்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே, ஆமாம்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கூட சந்திரகலா வந்து கார்த்தியை ஜெயிக்கணும்னு கூட பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு நம்ம விடக்கூடாதுன்னு ரேவதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்தி, சரி இவனை இனிமேட்டு இந்த இடத்துல வச்சுக்கோனா வேற ஒரு இடத்துல வந்து கூட்டிகிட்டு போயிடலாம், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னொன்னே அவங்க ஃப்ரெண்டை வந்து கார்த்தி வந்து பார்க்குறாங்க. இவரை வேற ஒரு இடத்துல வந்து கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கலாமா, இனிமேட்டு எங்கள் உதவி எதுவும் தேவையில்லை,
அதனால் கவலைப்பட வேணாம், நீங்கள் மட்டும் கூட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மகேஷை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகலான் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மைதிலி வீட்டில் விருந்து ஏற்பாடு எல்லாம் வந்து செமையாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேவதிக்கும் நம்ம கார்த்திக்கும் அதே மாதிரி தான் விருந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் மகேஷை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. எப்படியோ தம்பி வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆனால் இப்போதைக்கு எந்த விதத்துலையும் யார் ஃபோட்டோவும் யாரும் பார்க்கக்கூடாது. தீபா சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் மைதிலி நம்ம ஒழிச்சு வச்சுருவோம். பெட்டியை விட்டு வெளியே எடுக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொன்னதுனால அந்த பெட்டி வந்து அங்கேயே இருக்குது. அந்த பெட்டியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம மைதிலியிலேருந்து எல்லாரும்.